So INM revision from 1885 to 1947, a very quick revision. Okay, done. So 1885 December 28th All India Congress start பண்ணாங்க. Indian National Congress started on 1885 December 28th. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்திருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து லோக்கலைஸ்டா ஒரு இடத்துல இருந்ததுனால the complete இந்தியாவுக்கு the entire இந்தியாவுக்கு we had one organization INC. இந்த ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரெண்டு விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஆர் என்ன சொல்றது, அங்கங்க லோக்கலைஸ்டு ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணி ஒரே சேனல்ல பிரிட்டிஷ் வந்து நம்மளை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லா இந்தியன்ஸும் தேல் கம் த்ரூ ஐஎன்சி அப்படிங்கறக்காக இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு ஏஓ ஹியூம் சொன்னாரு, நம்ம ஆர்சி தத் சொன்னாரு. ஏஓ ஹியூம் வந்து அந்த சேஃப்டி வால்வா பார்த்து ஸ்டார்ட் பண்ணாரு. பிபின் சந்திரபால் வந்து லைட்னிங் கண்டக்டர்னு சொன்னார். ஸோ இதுதான் ஐஎன்சியோட அஜெண்டா. ஐஎன்சியோட அஜெண்டா ரொம்ப சிம்பிள். பிரிட்டிஷ்க்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. their only intention was to what control the problems and channelize, அவ்வளவுதான். அதான். ஸோ ஐஎன்சியோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னா ஏஓ ஹியூம், ஃபர்ஸ்ட் செஷன் டபிள்யூசி பானர்ஜி, அதுக்கப்புறம் லார்ட் டஃப்ரின் அப்போ வைஸ்ராயா இருந்து பெர்மிஷன் கொடுத்தவர். எஸ், இவங்க எல்லாருமே ஃபவுண்டிங் ஃபாதர். ஸோ ஐஎன்சி டிசம்பர் 28 அன்னைக்கு ஃபார்ம் பண்ணதுனால வருஷம் they'll conduct sessions. டிசம்பர் 28 1885 இருந்து 1947 வரைக்கும் எவ்ரி இயர் we have sessions. ஸோ அந்த ஐஎன்சி செஷன்ஸ்ல இம்பார்ட்டண்டா என்னென்ன செஷன்ஸ் இருக்கு, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஃபார் செஷன், தேன்மொழி ப்ளீஸ் மியூட். இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த செஷன் என்ன, அது எல்லாமே we have to learn. அதுல அந்த ஃபர்ஸ்ட் 5-6 செஷன் நம்ம கிளாஸ் நோட்ஸ்லயே எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் பத்ருதீன் தியாப்ஜி. எந்த செஷன்ல? தேர்ட் செஷன் மெட்ராஸ் ஹவுஸ் அண்ட் லைட் ஹவுஸ். ஓகே. அதுக்கப்புறம் we have ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஜார்ஜ் யூல். ஓகே. ஃபர்ஸ்ட் கல்கட்டாவோட விமன் கிராஜுவேட் நடத்தின செஷன் 6th செஷன் காதம்பனி கங்குலி. அந்த செஷனோட பிரசிடென்ட் யாரு? பெரோஷா மேத்தா. ஓகே. சோ இந்த வருஷம் செஷன்ஸ் நடந்துச்சு. நம்ம இந்த செஷன் மூலியமா we tried to சேனலைஸ் நம்மளோட கோல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வராஜ், அதுக்கப்புறம் செல்ஃப் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இண்டிபெண்டன்ஸ் எல்லாம். ஸோ ஐஎன்சி மூலியமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோல்ஸை சேனலைஸ் பண்ணி கடைசியா ஐஎன்சி மூலியமா தான் ஃப்ரீடம் வாங்கணும். கிளியர்? இப்போ ஐஎன்சி புரிஞ்சிருச்சா? ஸோ 1885 ஃபர்ஸ்ட் ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐஎன்சிலே எல்லாரும் ஒட்டுக்கா இருந்தாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதுக்கப்புறம் ஏர்லி ஃபேஸ்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். மிதவாதிகள், தீவிரவாதிகள். அவங்களோட அணுகுமுறை வேற, இவங்களோட அணுகுமுறை வேற. இவங்க வந்து பிரேயர், பெட்டிஷன், மெர்சி அந்த மாதிரி. அவங்க நம்மளோட உரிமை தானே, அதை ஏன் நம்ம வந்து அப்படி கேட்கணும் அப்படின்னு. ஸோ 1897 நடந்த முக்கியமான விஷயம், ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட். சுயராஜ்யம் என்பது என் பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன்னு திலக் சொல்றாரு, பாலகங்காதர் திலக் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க? 124A செடிஷன் ஆக்ட். எஸ், செடிஷன் அப்படிங்கிறது எஸ் தேச துரோக சட்டம். தேச துரோகத்துக்கு கீழே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் காங்கிரஸ் எப்படி இருக்கு, உள்ளேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மாற்று கருத்துகள் மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட்ஸ். அண்ட் அந்த டைம்ல மாடரேட்ஸ் தான் பவர்ஃபுல்லா இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஏர்லி ஃபேஸ். அதுக்கப்புறம் லேட்டர் ஃபேஸ்ல தான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட வேலை தான் கரெக்ட், அவங்க அப்ரோச் பண்றதா கரெக்ட்னு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீம்குள்ள பிரச்சனை வந்துடுது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வெளியே வந்துடுறாங்க, மறுபடியும் உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆகுது. இதுதான் தீம் ஆஃப் ஐஎன்சி. டன். ஸோ நீங்க ஐஎன்சில வந்து இந்த செஷன்ஸ் படிக்கணும். எதுக்காக ஐஎன்சி ஆரம்பிப்பட்டாங்க அப்படிங்கிற கோல் முக்கியம். எஸ், அண்ட் ஐஎன்சியோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் யாரு அதெல்லாம் தெரியணும். தாதாபாய் நவரோஜி எழுதின புக்கு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. எஸ். அண்ட் ஹிந்து ஸ்டார்ட் பண்ணவர் சுப்பிரமணிய ஐயர் ஜி. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது லால் பால் பால், லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால். இதெல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஐஎன்சி படிக்கணும். ஐஎன்சி அதுக்கப்புறம் we will take it forward. Okay. So 1885 INC, 1885 to 1905 வச்சுக்கலாமா? ஏர்லி ஃபேஸ். உள்ளவே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் மாடரேட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்த ஃபேஸ்.
ஆமாவா? எஸ், இதுக்குள்ள நடந்த இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த ஐஎன்சியோட 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் எல்லாமே ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ அதனால பிரஸ் மூலியமா மக்கள் கிட்ட ரீச் ஆக ட்ரை பண்ணதெல்லாம் இந்த ஃபேஸ் தான். சரி, அதுக்கப்புறம் 1905ல நடந்த முக்கியமான விஷயம் பெங்கால் பார்ட்டிஷன். பெங்காலோட பார்ட்டிஷன் ரெண்டா பிரிச்சாங்க. பெங்கால பிரிச்சது வந்து பாகீரதி ரிவர் ஓரமா, பாகீரதி ரிவர் நடுவுல வச்சு வெஸ்ட்ல இருக்கிறது ஹிந்துஸும், ஈஸ்ட்ல இருக்கிறது முஸ்லிம்ஸும், நடுவுல கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த பிரிவை வந்து ஓகே என்னவா வந்து பிரிட்டிஷ்காரன் ஜஸ்டிஃபை பண்ணான்னா, முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்துஸ் கூட இருந்தா அவங்களுக்கான நல்லது செய்ய முடியாது, ஸோ நீங்க தனியா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி முஸ்லிம்ஸை வந்து செட் பண்ணாங்க பிரிவுக்கு அப்புறம். ஆனா ஆக்சுவலா பிரிச்சது வந்து ரிஸ்லே பேப்பர்ஸ் மூலியமா டிவைட் அண்ட் ரூல் ஃபாலோ பண்ணி பிரித்து ஆள்றதுக்காக தான் பிரிச்சாங்க. ஆனா அவங்க சொன்ன காரணம் ட்ரேட் பண்றதுக்கு, வர்த்தகம் பண்றதுக்கு அசாம் பிளான்டர்ஸ்க்கு யூரோப்பியன் பிளான்டர்ஸ் கஷ்டமா இருக்கு, அண்ட் ரெண்டாவது நிர்வாகம் எங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. ஸோ ஒரு சைடு டிவைட் அண்ட் ரூல், இன்னொரு சைடு ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி பிரியுது. இந்த சிச்சுவேஷன்ல பிரிச்சதுக்கு அப்புறம் 1905ல முஸ்லிம்ஸ் பிரிட்டிஷை நம்பி ஆரம்பிச்சதா 1906ல ஆல் இண்டியா முஸ்லிம் லீக். ஆல் இண்டியா முஸ்லிம் லீகோட ஃபவுண்டர்ஸ் ஆகா கான், நவாப் ஆஃப் டாக்கா அண்ட் மோஷின் உல் முல்க். ஓகே, ஸோ இது பிரிஞ்சு இந்த 1906 ஆல் இண்டியா முஸ்லிம் லீக்ல ஜின்னா அப்ப இருந்தாரானா இல்ல 1913ல தான் ஜின்னா சேருவாரு. ஸோ 1913ல ஜின்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்லி 1930s அந்த நியூ கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் நேஷன்லாம் வரும். 1940 லாகூர் செஷன்ல தான் பாகிஸ்தான் கேட்பாரு. ஸோ இப்போ ஐஎன்சில இருந்து பிரிஞ்ச முஸ்லிம்ஸ் வந்து ஆல் இண்டியா முஸ்லிம் லீக் ஆரம்பிச்சு ஜஸ்ட் அ பார்ட்டி டு ஃபைட் ஃபார் முஸ்லிம் ரைட்ஸ். இஸ்லாமிய மக்களுக்கான உரிமைகளுக்காக ஆங்கிலேயர்கிட்ட தனியா குரல் கொடுக்கறதுக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமே தவிர இதுக்கு பின்னாடி எந்த தனி நாடு எந்த கொள்கையும் இந்த அளவுல கிடையாது. ஓகே, தென் 1905ல முஸ்லிம்ஸ் பிரிஞ்ச அதே டைம்ல 1906க்கு அப்புறம் 1907ல நடந்தது தான் உங்க சூரத் ஸ்பிளிட். ஸோ உள்ளுக்குள்ளேயே இருந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பயங்கர ஜாஸ்தியாகி 1906ல பூனால நடக்க வேண்டிய செஷனை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு மாத்தி 1907ல சூரத்ல நடத்தினாங்க. சூரத்ல நடத்தினோன்னா அந்த டைம்ல வந்து இவங்க தாதாபாய் நவரோஜி 1906ல பூனால இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது ஓகே உங்க மாடரேட் லீடர் தானே இருந்தாரு அப்படின்னு இந்த சைடு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடரா யார் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க? லாலா லஜ்பத் ராய. அந்த சைடு ஃபெரோஷா மெஹ்தா தலைமையில யார ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ என்ன கோல்ஸ் அப்படின்னா இந்த 1905 பார்ட்டிஷனுக்கு அப்புறம் நடந்த எல்லா ஐஎன்சிலையும் நம்ம எதை நோக்கி இந்தியாவை நகர்த்திட்டு போனோம்னா ஸ்வதேசி, பாய்காட்டு, நேஷனல் எஜுகேஷன், செல்ஃப் கவர்மெண்ட், இந்த 4 கோல்ஸை மறுபடியும் தக்க வச்சுக்க சொல்லுவாங்க. 1905ல பெங்கால் பிரிஞ்சப்ப ஸ்வதேசி, இனிமேல் இந்தியாவை நம்மளே பார்த்துக்கலாம், ஆங்கிலேயர்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம புறக்கணிக்கிறோம், பாய்காட் பண்றோம். அது ரெண்டையும் ஐஎன்சி ரெசல்யூஷனா தீர்மானமா பாஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் அந்த தீர்மானத்தை முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்மானத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அங்க பிரச்சனை வந்துடும். அண்ட் ஆல்சோ லீடர் யாரு அப்படிங்கறதுலயும் பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த பிரச்சனை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகி 1907ல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வெளியே வந்துருவாங்க. பிரிட்டிஷ்க்கு எப்பவுமே ஐஎன்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியர்களை அடக்கவும் ஐஎன்சி மூலியமா இந்தியர்களை சேனலைஸ் பண்ணவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் ஐஎன்சி நிறுவப்பட்டுச்சு. அப்ப ஐஎன்சிக்குள்ளேயே இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட வேற வழி இல்லாம அது வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க, தக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஐஎன்சில இருந்து 1907ல தீவிரவாதிகள் வெளியே போனோன்னு, புரட்சிகர தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வெளியே போனோன்னு the one thing that they did was arrest. ஓகே, சோ நீ உள்ள இருக்க வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியல, இப்ப நீ வெளியே வந்துட்டு உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் இருக்கிற மாடரேட்ஸையும் கெடுத்துட்டு இருக்கேன், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண அந்த டைம்ல வெளியே இருக்கிற யூத் எக்ஸ்ட்ரீமிஸ்டே நம்பிட்டு இருந்தாங்க ஏதாவது நடக்கும்னு. அது நடக்காத சிச்சுவேஷன்ல 1908ல ஆரம்பிக்கப்பட்டதுதான் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி. 1908ல ஆரம்பிச்சதா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ். அங்கிருந்து 1940 வரைக்கும் நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. எஸ், அந்தந்த லிஸ்ட் வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும். ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. அதுக்கு நம்ம டேபுலர் காலம் போட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். எஸ், கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ், ட்ரெயின் ராபரி, பகத்சிங், பார்லிமெண்ட் இது பண்ணது, இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ். புரட்சிகர தீவிரவாதிகள் வன்முறையை கையில் எடுத்து
காங்கிரஸை நம்பாம சில சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா ஆங்கிலேய அதிகாரிகளை தாக்குனவங்க தான் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ். ஸோ 1908ல இருந்து அந்த லிஸ்ட் 1940 வரைக்கும் டெஃபினட்டா படிக்கணும். இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. எந்த ஆக்டிவிட்டி, யார் யார் இன்வால்வ்டு, யார் அட்டாக் பண்ணாங்க, எங்க நடந்துச்சு, என்ன விளைவு, இது எல்லாமே எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ 1907 வரைக்கும் வந்துட்டோமா? ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா 1907 வரைக்கும்? ஓகே, சரி, ஏதாவது மிஸ் பண்ணிட்டா சொல்லுங்க. இப்போ 1908 ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறம் 1909ல தான் we had this மார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸ். இப்போ ஆக்ட் படிச்சுட்டோம், அந்த மார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸ் அங்கே படிச்சீங்கன்னா செட் ஆயிரும். 1911ல என்னாச்சு, இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டும் பாய்காட் மூமெண்ட்டும் ரொம்ப பீக்ல போயிருச்சு. ஸ்வதேசினா என்ன, எல்லாமே இந்தியா தான், இந்தியா இந்தியர்களுக்காகவும், பாய்காட் அப்படிங்கறது புறக்கணிச்சதும். இந்த இயக்கம், இந்த இதெல்லாம் வந்து நடுவுல ரக்ஷாபந்தன் வந்துச்சு ஆகஸ்ட்ல. அந்த ரக்ஷாபந்தன் அப்போ பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஜூலைல தான் இவங்க அறிவிச்சிருப்பாங்க, அக்டோபர்ல தான் சூரத்தை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நடுவில் வந்து ஆகஸ்ட் ரக்ஷாபந்தன்ல இட் பிகேம் வெரி ஸ்ட்ராங். அப்புறம் அக்டோபர்ல பிரிக்கும் போது தசரா ஃபெஸ்டிவல் பெங்கால தானே பிரிச்சாங்க. பெங்கால் கல்கட்டா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் காளி, தசரா எல்லாமே. ஸோ அந்த தசரா ஃபெஸ்டிவல் பூஜால பயங்கரமா மக்கள் வந்து ஒரு லைக் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் நம்மளை அடக்கிறக்கான முயற்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்வதேசி பாய்காட் வென்ட் டு ஸ்பீக். அந்த டைம்ல தான் ரவீந்திரநாத் டோகர் அமர் சோனார் பங்களாங்கிற பாட்டுலாம் எழுதி பெங்கால் வந்து நமக்கானது, மை கோல்டன் பெங்கால்னு பாட்டு வந்துச்சு. ஆனந்த் மேடம் புக்ல வந்தே மாத்திரம் அப்படிங்கிற ஸ்லோகன் படிச்சுட்டு ரோடு ஃபுல்லா, ஸ்ட்ரீட் ஃபுல்லா thousands ஆஃப் பீப்புள் கல்கட்டா டவுன் ஹால்ல இருந்து கங்கால நீராடிட்டு வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம்னு ஸ்லோகன்ல. ஸோ இது கட்டுக்கு அடங்காம போயிட்டு இருந்துச்சு 1905ல இருந்து 1911 வரைக்கும். பிரிட்டிஷ் எதிர்பார்த்தது பிரிச்சு அவங்க ஆளணும்னு. ஆனா இவங்களை பிரிச்சதுனால அவங்க ஆல்ரெடி ஆழ்ந்துட்டு என்ன ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுவே பண்ண முடியாத அளவுக்கு இங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ வித் நோ அதர் ஆப்ஷன் அந்த பிரிச்ச சூரத் ஸ்பிளிட்டை வந்து இங்க அன்டூ பண்ணிட்டாங்க. அனல்மெண்ட் ஆஃப் ஸ்பிளிட் இல்ல நாங்க பிரிக்கல, மறுபடியும் வெஸ்டும் ஈஸ்டும் ஒன்னா சேர்ந்து பெங்காலா இருக்கும்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப இதுக்கப்புறம் இவங்க பெங்கால்ல இருந்து ரூல் பண்ண முடியுமானா ரூல் பண்ண முடியாதுன்னு அந்த டைம்ல தான் கேபிட்டல் பெங்கால்ல இருந்து கல்கட்டால இருந்து டெல்லிக்கு மாத்தினது. எஸ், இது நம்ம யூனிட் 9லயும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபைன். அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சூரத் ஸ்பிளிட்டா பெங்கால் ஸ்பிளிட்டா பெங்கால் பார்ட்டிஷனை வந்து வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால சேர்த்து கல்கட்டால இருந்து டெல்லிக்கு மாத்தினது 1911ல தான். ஸோ இதப்ப இருந்த வைஸ்ராய் லார்ட் ஹார்டிஞ்ச், அப்ப இருந்தவர் லார்டு கர்சன். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். எல்லா கான்செப்டும் கதையும் தெரிஞ்சாலும் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். யாரு இருந்தான்னு கேட்பாங்க. லார்டு கர்சன், லார்டு ஹார்டிஞ்ச். அதுக்கப்புறம் 1911க்கு அப்புறம் 1912. 1909ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்டா நடந்திருக்கா பார்லிமெண்ட் ரிஃபார்ம்ஸ் தாண்டி? பெருசா எதுவும் இல்லை. அப்ப 1911க்கு அப்புறம் 1912, 13, எனிதிங் 14 வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1914ல இருந்து 1918 வரைக்கும் வேர்ல்டு வார் 1. ஸோ வேர்ல்டு வாரோட 1ஓட எஃபெக்ட் அப்படியே இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணா அவங்க வந்து வார் முடிஞ்சு நமக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு. பட் வார் முடிஞ்சு நமக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் டிப்ரெஷனு, எக்கனாமிக் லாஸ் எல்லாமே. இந்த வேர்ல்டு வார் அப்போ மட்டும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல்ல மற்ற எக்கனாமிக் புக்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கிற மாதிரி மொத்த வாரோட வெப்பன்ஸ், சொந்த காசு எல்லாம் இந்தியால இருந்து போனதுதான். அப்போ மொத்த இந்தியாவை சுரண்டிட்டு போய் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தா போர்ல அப்படின்னா இந்தியால என்ன இருக்கும்? வெறும் பொருளாதார சீரழிவு மட்டும்தான், எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் மட்டும்தான். அப்போ ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கான் போர் அங்க நடந்துட்டு இருக்கும் போது. திடீர்னு அங்க போர் முடிஞ்சிச்சு, பிரிட்டிஷ் ஜெயிச்சுட்டா 1000 பேத்துக்கு இனிமேல் வேலை இல்லைங்கிறான். அந்த வேலையை நம்பி 4 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வேலை இல்லாம அடுத்த 5வது நாள் என்ன பண்ணுவாங்க? எஸ், அப்போ இவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு அமைப்பு கூட இல்லை அப்படின்னு 1919, 20கள்ல வந்த அமைப்பு தான் லேபர் யூனியன்ஸ். ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஆன் 30th October 1920 வந்திருக்கும். லாலா லஜ்பத் ராய் தலைமை. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணது பிபி வாடியா தலைமையில பெரம்பூர் மில்லுல, சென்னையில, மெட்ராஸ்ல 64 ட்ரேட் யூனியன்ஸ் சேர்ந்து ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்னு October 30th 1920 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் ட்ரேட் யூனியன்ஸ் உள்ளுக்குள்ள வந்துச்சு. இந்த வார் அப்போ என்ன நடந்துச்சு? ஆஃப்டர் வார், போர் முடிஞ்சு
நமக்கு ரிஃபார்ம்ஸ் கிடைக்கும், சீர்திருத்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு கிடைச்சிட்டு இருந்த டைம்ல பிரிட்டிஷ் நம்மள வார்ல யூஸ் பண்ணாங்களே தவிர ஆஃப்டர் வார் அவங்க எதுவுமே நம்ம கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இந்த டைம்ல பிரிட்டிஷோட டிஃபிகல்ட் டைம்ஸ் தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு மக்கள் கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணது ஆனி பெசன்ட். அந்த டைம்ல லான்ச் பண்ண மூவ்மெண்ட் தான் ஹோம் ரூல் இயக்கம், ஹோம் ரூல் லீக். அதுல 2 பேர், பாலகங்காதர் திலக் அண்ட் ஆனி பெசன்ட். பாலகங்காதர் திலக் பெல்காம்ல இருந்து, மெட்ராஸ் அடையார்ல இருந்து ஆனி பெசன்ட். அந்த டைம்ல தான் அவங்க லண்டன் டூர் போவாங்க, பாக்கி இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கு டூர் போய் திஸ் இஸ் த ரைட் டைம், திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ சின்ஸ் பிரிட்டிஷ் இஸ் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் அப்படின்னு ஹோம் ரூல் லீக் லான்ச் பண்ண வச்சது அந்த டைம் தான். ஸோ ஹோம் ரூல் லீக் கதை இங்க படிக்கணும். அப்ப ஆனி பெசன்ட் கிட்ட அப்படியே போனா தியோசாபிக்கல் சொசைட்டி. தியோசாபிக்கல் சொசைட்டியோட ஃபவுண்டர் யாருன்னு திருப்பி திருப்பி கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஆன்சர் தப்பா ஆனி பெசன்ட் போட்டு வந்துருவாங்க. HS ஆல்காட்டும் மேடம் நாட் ஸ்டார்டட் இன் இந்தியா. அது வெஸ்ட்ல துவங்கி கிழக்கு நோக்கி வந்த ஒரு அமைப்பு. அதோட பிரசிடென்ட் 1907 ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆனவங்க தான் அடையார்ல இருக்கிற தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு இன்னொரு ஃபேமஸும் இருக்கு. தியோசாபிக்கல் சொசைட்டி அடையார்ல இருக்கிறது தான் இந்தியாவோட ஐ திங்க் தி பிக்கெஸ்ட் பேனியன் ட்ரீ. இருக்கிறதுலே பெரிய ஆலமரம். ஆலமரம்னா பேனியன் ட்ரீ தானே, அரச மரம்னா பீப்பிள் ட்ரீ. ஓகே, ஸோ பேனியன் ட்ரீ வந்து இந்தியாலே பிக்கெஸ்ட் வந்து அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டில இருக்கிறது. அதுக்கப்புறம் கல்கட்டா பொட்டானிக்கல் கார்டன் நினைக்கிறேன், 2 இடத்துல இருக்கு. ஃபைன். ஸோ அந்த கதை ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த 1914 to 1918 வேர்ல்டு வார் அப்போ பிரிட்டிஷ் ஒரு சைடு, ஆன் தி அதர் சைடு வி ஹேட் டர்க்கி. ஓகே, ஸோ டர்க்கியில தான், துர்க்கி நாட்டில் தான் இஸ்லாமியர்களோட மதகுருவான கலீஃபாவோட உட்கார்ந்து இருக்கிற இடம். அவர் தான் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ஹெட். இந்த கலீஃபா, மெக்கா அதெல்லாம் வந்து எப்ப ஆரம்பிச்சது, டெல்லி சுல்தான் வரக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த கலீஃபா, மெக்கா அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மதம் சார்ந்தும் நிர்வாகம் சார்ந்தும் அவங்க தான் எல்லாமே. பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ஹெட் ஆஃப் இஸ்லாமிசம் அப்படிங்கிறது கலீஃபாங்கிற பொசிஷன். ஸோ இந்த வேர்ல்டு வார் 1ல ஒரு சைடு பிரிட்டிஷ் சப்போர்ட்டட் பை பவர்ஃபுல் கண்ட்ரிஸ், and another side ஆஸ்திரியா, ஹங்கேரி, டர்க்கி எல்லாம் ஒரு சைடு. ஸோ இந்த பிரிட்டிஷும் டர்க்கியும் 2 சைடுல இருக்கும் போது பிரிட்டிஷ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க they tried all ways to attack Turkey, மெயினா அந்த கலீஃபாங்கிற பொசிஷன். ஏன்னா பிரிட்டன் தி அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த சைட் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ், கிறிஸ்துவ மதம் சார்ந்த நாடுகள். இவங்க முஸ்லிம் நாடான டர்க்கியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இஸ்லாமிய மதகுருங்கிற பொசிஷன் இருக்கக்கூடாதுன்னு தானே பண்ணுவாங்க. இப்போ நீ ஜெயிச்சிட்ட போர்ல அது ஓகே, ஏன் என் மதகுருவை தொடர அப்படின்னு உலகம் ஃபுல்லா இருந்த இஸ்லாமிய மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துச்சு. இந்த டைம்ல எப்படியாவது நம்ம முஸ்லிம்ஸ் கூட நிக்கணும் அப்படின்னு நம்ம இந்தியால இருந்த ஹிந்துஸும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்த்து, உலகம் ஃபுல்லா இருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து உலகம் ஃபுல்லா இருந்த இஸ்லாமியர்கள் குரல் கொடுத்தாங்க. என்னன்னா, நீ வார்ல ஜெயிச்சிட்ட, தட்ஸ் an other game, but do not touch our religious head. எங்களோட மதகுருவை நீ தொடர்றது வந்து நியாயமற்ற செயல் அப்படின்னு. அந்த டைம்ல இந்தியால இருந்த இஸ்லாமியர்கள் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் மூலமாவும் மற்ற இதர இஸ்லாமியர்களும் சேர்ந்து தொடங்கின ஒரு இயக்கம் தான் கிலாஃபத் மூவ்மெண்ட். கிலாஃபத், கலீஃபத் அது எல்லா பக்கம் மாறி இருக்கும், பட் கிலாஃபத் இயக்கம். ஸோ வாட் we did want to support Muslims இந்த டைம்ல. ஏன்னா 1915 காந்தி உள்ள வந்துடுறாரு, ஜனவரி 9 சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. அவர் உள்ள வந்தோன்னா இன் சம் வே அவர் வந்து ஹிந்து முஸ்லிம் யூனிட்டியை கடைசி வரை கொண்டு போகணும்னு நினைச்சாரு. எப்ப 1947 டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, பயங்கரமான கம்யூனல் ரைட்ஸ் நடக்கும், ரத்தம் சிந்தி பாகிஸ்தான் வேணும்னு கேட்டப்ப கூட காந்தி வந்து டெல்லியில் இல்ல, கல்கட்டா அங்க போய் இப்படி சண்டை போடாதீங்க, எல்லாரும் ஒட்டுக்கா இருக்கலாம்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ இப்ப இருந்து அப்ப வரைக்கும் காந்தி ஆல்வேஸ் ட்ரைட் ஃபார் சம்திங் அப்படின்னா ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. ஸோ இந்த ஜங்ஷன்ல கிலாஃபத் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஹிந்துஸும் சேர்ந்து கிலாஃபத் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் கிலாஃபத் இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா, 1919 ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாமியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட டர்க்கியில இருக்கிற கலிஃபாங்கிற இஸ்லாமிய மதகுரு அவங்கள ஆதரிச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் வேர்ல்ட் வார் கனெக்ட் பண்ண விஷயம். ஸோ we'll just sum up 1885 INC, early phase 1885 to 1905, 1905 Bengal partition, 1906 All India Muslim League, 1907 Surat split, 1908 revolutionary activities, 1909 Morley Minto reforms, 1911 annulment of Bengal partition, இங்க partition முடிவுக்கு வந்துரும். 1912 13 எதுவும் இல்ல. 1914 to 1918 World War I. எஸ், இந்த வேர்ல்டு வார் கனெக்ட் ஆகி 1916 ஹோம் ரூலு, 1918-19 கிலாஃபத் இயக்கம், அப்புறம் 1920s ட்ரேட் யூனியன்ஸ், லேபர் யூனியன்ஸ், ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். எஸ்,
போலாம் 1914ல இருந்து இதெல்லாம் ஓகேவா? தென் இதெல்லாம் வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 1916ல ஹோம் ரூல் லீக் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆனதுனால அந்த டைம்ல இருந்த வைஸ்ராய், யார் வைஸ்ராயா இருப்பா? மாண்டகோஸ் டிக்ளரேஷன் அது பேரு. ஸோ மாண்டகோ என்ன டிக்ளேர் பண்ணுவாரு? செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்கறதும் எங்களோட ஃபியூச்சர் கோல். இன் சம் டைம் இன் த ஃபியூச்சர் வி டிட் டெஃபினெட்லி வாண்ட் டு கிவ் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதனால ஓல் ஓல் த ஐ மீன் ஓவர் நைட்ல ஆனி பெசன்ட் வந்து ஃபேமஸ் ஆகி 1917ல நடந்த எங்க நடக்கும் செஷன்? கல்கட்டா செஷன்ல ஆனி பெசன்ட் வந்து பிரசிடென்ட் ஆயிருவாங்க. ஸோ ஷி பிகேம் வெரி பாப்புலர் தேர். அட் த சேம் டைம் 1916ல என்ன ஆகும் அப்படின்னா 1916ல ஹோம் ரூலுக்கு முன்னாடி 1915ல எஸ்பி சின்ஹாவும் 1960ல ஏசி மஜும்தார், அம்பிகாச்சரன் மஜும்தார் தலைமையில 2 செஷன் நடக்கும். இந்த 1916 லக்னோ செஷன் நடக்கும். வாஜித் அலி ஷா பாக் கார்டன் அது பேரு. அந்த கார்டன்ல நடந்த லக்னோ செஷன்ல பிரிஞ்ச மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் சேர்ந்துருவாங்க. விச் மீன்ஸ் 1907ல பிரிஞ்சவங்க 1916ல சேர்ந்துருவாங்க. அப்பதான் சரோஜினி நாயுடு சொல்லுவாங்க. சரோஜினி நாயுடு யார் சொல்லுவா? சரோஜினி நாயுடு தான் சொல்லுவாங்க. ஜின்னா வந்து அம்பாசடர்னு சொல்லுவாங்க. யா ஸோ 1916ல இந்த இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும். 1906ல இருந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் தனியா இயங்கி ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு எதுவுமே முடியாத டைம்ல வேற வழி இல்லாம ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கும் ஐஎன்சியும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் தான் லக்னோ பேக்ட். ஓகே. ஸோ பிளஸ் காந்தியும் நேருவும் மீட் பண்ணதும் இந்த லக்னோ செஷன்ல தான் 1916. ஸோ 1914 வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்த 1916 இது 1915 செஷன் எஸ்பி சின்ஹா தலைமையில நடக்கும். அதுலயே இந்த மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் சேர்ந்துக்கிறதுக்கான முடிவை எடுத்தது 1915 செஷன்ல. சேர்ந்தது 1916 செஷன்ல லக்னோவில் நடந்தது. அதனால தான் அது பேரு லக்னோ செஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லக்னோ பேக்ட். அதுக்கப்புறம் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சேர்ந்தது அது எல்லாமே. ஓகே. ஸோ 1916 வந்துட்டோம். 1916 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 3 விஷயமே தான் பின்னாடி ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகும். இங்க சேர்ந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட 1940s வரைக்கும் ஐஎன்சியோட தான் சேர்ந்து இருப்பாங்க. கிளியரா அவங்க பின்னாடி போய் தனி நாடு கேட்டதெல்லாம் அதர் அஜெண்டா. ஸோ இந்த டைம்ல 1919ல நம்ம எதிர்பார்க்காம ஒரு சட்டம் ஒண்ணு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நல்லது பண்ணலாம் அப்படி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரன் நமக்கு பயங்கரமா ஒரு நல்லது பண்ணா ரவுலட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்து. ஏன்னா வார் முடிஞ்சு யாருமே நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு ஒருத்தர் எல்லா பக்கம் அதிருப்தியை வெளிப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுக்கு வந்து நியாயமான அதிருப்தி அப்படிங்கறதுனால கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி இல்லை. ஸோ உடனே ரவுலட் ஆக்ட், எந்த காரணமும் இல்லாம சந்தேகத்தின் பேர்லயே உன்னை என்னால் அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் உள்ள வைக்க முடியும். என்னடா சொல்றீங்க, ஏதாவது நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நல்லது வேணும்னு கேட்கறவனை கூட அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்கிற ரவுலட் சட்டம் 1919ல வந்த ஒரு பயங்கரமான டிராபேக் ஃபார் இந்தியன்ஸ். என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நமக்கு ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமா வந்துச்சு. ஆஃப்டர் ரவுலட் ஆக்ட் காந்தி என்ன ஸ்டார்ட் பண்ணாரு? ரவுலட் சத்தியாகிரகம். அதுக்காக ஆரம்பிச்சதான் ரவுலட் சத்தியாகிரக. ரவுலட்டை எதிர்த்து, ஏன்னா காந்தி 1915லயே உள்ள வந்துடுறாரு. 1915லயே உள்ள வந்துடுறாரு. ஸோ காந்தி 3 விஷயம், சம்பரன், கேதா அண்ட் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். சம்பரன், கேதா, அகமதாபாத்ல அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா ஆயிட்டு, ஸோ அவரோட பாலிசிஸ் வயலன்ஸ், நான் வயலன்ஸ், சத்தியாகிரக, அஹிம்சா இதெல்லாம் ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ஸ், இப்படி கூட நம்மளால சில விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மாஸ் ஹீரோவா இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரவுலட் ஆக்ட் வந்தோடனே ரவுலட் சத்தியாகிரக அப்படின்னு ஒன்று லான்ச் பண்றாங்க. ரவுலட் சத்தியாகிரகல ஈடுபட்டவங்களை பிரிட்டிஷ்காரன் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரிட்டிஷ்கார சட்டம் கொண்டு வந்ததுனாலதான் ரவுலட் சத்தியாகிரக. அந்த சட்டம் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லுச்சு? அண்டர் நோ கண்டிஷன்ஸ், நோ கண்டிஷன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு அரெஸ்ட் எனிபடி. எந்த காரணமுமே இல்லாம அண்டர் சஸ்பீஷன், சந்தேகத்தின் கீழேயே வந்து ட்ரையல் இல்லாம, பெட்டிஷன் இல்லாம, பெயில் இல்லாம யாரை வேணா அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் வைக்கலாம். அதை எதிர்த்து பண்ண
பண்ண சத்தியாகிரகிஸ அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா பஞ்சாப்ல 2 பேர், டாக்டர் சைஃபுதீன் கிச்சுலுவும் சத்யபாலியும். அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்காக பைசாக்கி டே அன்னைக்கு April 13 அங்க இருக்கிற மக்கள் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற கார்டன்ல கூடி ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டாங்க. பிகாஸ் தே ஆல்சோ வர் அகேன்ஸ்ட் ரவுலட் ஆக்ட் அண்ட் தே வர் ஆல்சோ அகேன்ஸ்ட் தி அரெஸ்ட் ஆஃப் தேர் லீடர் சத்யபால் அண்ட் சைஃபுதீன் கிச்சுலு. அங்கதான் மைக்கேல் ஓடயர் வித்தவுட் எனி ப்ரையர் இன்டிமேஷன் ஃபயர் ஓபன் பண்ணி லாட் ஆஃப் பீப்புள், குழந்தைங்க, சில்ட்ரன் எல்லாமே பைசாக்கி டே அறுவடை திருநாள் அது. ஸோ லீவ் அன்னைக்கு எல்லாருமே அங்க கூடியிருந்தாங்க. ஸோ அதனால ரவுலட் சத்தியாகிரகனால நடந்ததுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. April 13, 1919. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து காந்தி லான்ச் பண்ணதுதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். அப்போ ஒத்துழையாமை இயக்கம் 2 விஷயங்களை எதிர்க்குது. ஒண்ணு ரவுலட் சட்டத்தை, ரவுலட் சட்டத்துக்காக பண்ண சத்தியாகிரகிகளோட அரெஸ்டை எதிர்த்து மக்கள் கூடினதுனால நடந்த படுகொலையும் அங்க எதிர்க்குது. இது 2 எதிர்த்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது கிலாஃபத் மூவ்மெண்ட். ஸோ கிலாஃபத் மூவ்மெண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஒருங்கிணைந்து போயிட்டு இருக்கும் போது அந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் 1922ல அதுக்கான ஒரு வயலண்ட் ஆக்டிவிட்டியா நடந்ததுதான் சௌரி சௌரா இன்சிடென்ட். அந்த போலீஸ் ஸ்டேஷன் கோராக்பூர் உத்தரப்பிரதேஷ்ல நம்ம 22 பேர்த்த லைவா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எரிச்சிட்டோம். ஸோ வைலண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் இந்தியன்ஸை எதிர்த்து காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை கைவிட்டாரு. காந்தி அரஸ்டட், உள்ள போவாரு, மறுபடியும் ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால வெளியே வந்துருவாரு. ஓகே, ஸோ இது வரைக்கும் NCM வரைக்கும் எனி டவுட்ஸ்? 1922 வரைக்கும். ஸோ NCM கைவிடப்பட்டுச்சு. ஆஃப்டர் NCM 23, 24 ஏதாவது நடந்துச்சா? 23 Swaraj Party formation. Swaraj Party. Election, ma'am. Swaraj Party. So Gandhi changes, no changes. என்னன்னா எஸ் மியூட் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க, எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. ஸோ ஆஃப்டர் காந்திஸ் அரெஸ்ட் இப்போ என்னன்னா, காந்தி 1915ல இருந்து காந்தியே பின்பற்றி அவர் சொன்னா சத்தியாகிரக, அவர் சொல்லேனா பேசாம இருக்கிறோம். அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு காந்தி அரெஸ்ட் ஃப்ரம் 1950ல இருந்து 22 வரைக்கும் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் காந்திக்கு பழகிட்டோம். இப்போ வித்தவுட் காந்தி என்ன பண்றதுன்னு தெரியல. 2ஆ பிரிஞ்சுட்டாங்க மக்கள். ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ். மாற்றம் விரும்புறவங்க, மாற்றம் விரும்பாதவங்க. இந்த ப்ரோ சேஞ்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, காந்தி இல்லாத இந்த சமயத்துல நம்ம தேர்தலில் பங்கிட்டு தேர்தல் வழியா பாராளுமன்றத்துக்குள்ள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல போய் நம்ம சட்டம் வழியா சில மாற்றங்களை கொண்டு வந்து வைக்கலாம். இன்னொரு நோ சேஞ்சஸ் என்ன சொல்றாங்க, எலெக்ஷனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், காந்தியோட கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வைக்கலாம். காந்தி திருப்பி ஜெயில இருந்து வந்தோடனே மாஸ் மூவ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாரு, ரீலான்ச் பண்ணுவாரு. அப்போ மக்கள் கிட்ட அது பயங்கர வரவேற்பு கொடுக்கணும், பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆகணும். NCM மாதிரி ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. ஏன்னா NCM ஃபெயில் ஆனதுக்கான காரணம் இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ்க்கு நான் வயலன்ஸ், அஹிம்சா, சத்தியாகிரக கோல் சரியா புரியல. அதனாலதானே சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சாங்க. ஸோ அந்த கோலை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கலாம். காந்தி இன்னும் 2 மூவ்மெண்ட் லான்ச் பண்ணும் போது மக்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கறக்காக நோ சேஞ்சஸ். ப்ரோ சேஞ்சஸ் இதெல்லாம் சரி வராது, நாங்க கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள போறோம். இந்த ப்ரோ சேஞ்சஸ்னால ஆரம்பிச்சதா ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி. CR தாஸ், மோதிலால் நேரு. ஸோ இந்த ஸ்வராஜஸ் பார்ட்டி தேர்தலில் பங்கெடுப்பாங்க, ஜெயிப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா, CR தாஸ் இறந்துருவாரு. ஸோ சின்ஸ் CR தாஸ் இறந்ததுனால அப்படியே ஸ்வராஜஸ் பார்ட்டி வில் கம் டு an end. இந்த நோ சேஞ்சஸ் அவங்களோட வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. மீன்வைல் காந்தி ரிலீஸ் ஆகி வருவார். காந்தி ரிலீஸ் ஆகி வரும்போது இந்த 2 ட்விஸ்டே பயங்கரமா இருக்கும். அது போக இந்த ப்ரோ சேஞ்சஸ்க்குள்ள அங்க ரிலீஜியன் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்க் பெரிய டாஸ்க். ஓகே, ஸோ 1922 to 25 வந்துட்டோம். அப்போ 1926, 27ல தான் நம்ம ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ்கார அனுப்பிச்சது தான் சைமன் குழு. ஓகே, சைமன் குழு எதுக்குன்னா, அடுத்த சட்டத்தை நாங்க உங்களுக்கு கொண்டு வரக்காக என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம். அது பேரு சைமன் கமிஷன். 1927ல ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சது ஃபார் இந்தியன்ஸ். இந்தியர்களுக்கு என்ன வேணுங்கிறதுக்காக அனுப்பிச்ச குழுல இந்தியர்களே இல்லை. ஓகே, the whites were here to decide what as blacks we wanted. நமக்கு என்ன வேணும்னு நம்ம சொன்னாதானே அவனுக்கு புரியும். அப்ப இந்தியர்களே இல்லாத ஒரு குழுவை நம்ம புறக்கணிச்சோம். We decided to boycott Simon Commission in every form possible at every stage. எல்லா இடத்துலயும் எல்லா முறையிலையும் அதை நம்ம புறக்கணிச்சோம். ஸோ கோ பேக் சைமன். அதுல முக்கியமா அடிப்பட்டவர் லாலா லஜ்பத் ராய்.
எஸ். ஸோ அதுல தான் பகத்சிங் வருவாரு. ஜான் ஸ்காட், ஜேம்ஸ் ஸ்காட் அண்ட் ஜான் சவுண்டர்ஸ், அந்த இஷ்யூ எல்லாம் அங்கதான் நடக்கும். ஸோ லாலா லஜ்பத் ராய் சைமன் கமிஷன், கோபேக் சைமன் கமிஷன்லாம் முடிஞ்சு அந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் 1930 சப்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் வரவர் தான் லார்ட் பிர்கன் ஹெட். அவர் என்ன சொல்லிடுவாரு, இந்தியன்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது இந்தியன்ஸ்க்கே தெரியாது. இந்தியன்ஸ் டோன்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ரைட் அ டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு. அதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் மோதிலால் நேரு தலைமையில ஒரு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி கொடுத்தது தான் நேரு ரிப்போர்ட். சோ சைமன் கமிஷன் அப்படியே ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு போனா 1927 சைமன் கமிஷன், இந்தியா 1928 பிப்ரவரியில வந்திருக்கும். அப்புறம் கோபேக் சைமன் திரும்பி போ, பிளாக் பிளாக், லாலா லஜ்பத் ராயோட டெத், ப்ரூட்டலி அடிபட்டு நவம்பர் 17 இறந்துருவாரு. அதுக்கப்புறம் சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் 1930 வரும். இந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. இது டிஸ்கஸ் பண்றதுக்காக வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3, அதுல டூ கான்ஃபரன்ஸ்ல மட்டும் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இது சைமன் கமிஷனோட ஃப்ளோ. இதே பேரலல் டைம்ல வந்தவர் தான் லார்ட் பிர்கன் ஹெட். அவர் என்ன சொல்லிடுவாரு, இந்தியர்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் கூட டிராஃப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஃபார்ம் பண்ணது ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்ல மோதிலால் நேரு தலைமையில ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அதுதான் நேரு ரிப்போர்ட். இந்த நேரு ரிப்போர்ட்ல என்னாச்சு, அப்பவும் நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டோம். முஸ்லிம்ஸ்க்கு தனியா எதுவும் கேட்காதனால இங்கே இந்த லெஃப்ட் விங் அப்படிங்கிற ஐடியாலஜி ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரைஸ் ஆயிடுச்சு. இந்த ரெண்டும் பேரலா போயிட்டு இருக்கு. கரெக்டா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓகேவா? ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். எஸ், ஓகே. ஜவஹர்லால் நேரு தலைமையில, சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில இப்படி போயிட்டு இருக்கு. இந்த ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அடக்கறக்காக தான் கடைசியா என்ன கொண்டு வந்தோம், 1929 லாகூர் செஷன் நேரு தலைமையில நடந்துச்சு. ஓகே. சோ சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல போய் முடியுது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போடுறதுக்காக ஜெயில இருந்த காந்தியை ரிலீஸ் பண்ணதுதான் காந்தி இர்வின் பேக்ட். அப்புறம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அம்பேத்கர் போனாரு. அவருக்கு கம்யூனல் அவார்டு கொடுத்து அதுக்காக காந்தியும் மதன் மோகன் மாலவியா அம்பேத்கர் போட்டதுதான் பூனா பேக்ட். சோ இது இதோட ஃப்ளோ. ஏர்வாடா ஜெயில இருப்பாரு. லார்ட் பெர்கின் ஹெட் நடுவுல என்ன சொல்லிடுவாரு, இந்தியன்ஸ்க்கு எதுவுமே பண்ண தெரியாதுன்னு. அப்ப அதுக்காக போட்டதுதான் நேரு அறிக்கை, நேரு குழு. அதுல நேரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நம்ம போட்ட ரிப்போர்ட்லயே அங்க ஒரு ட்விஸ்ட் இன்னும் டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு இருக்க, எப்படா நீ ஃப்ரீ இந்தியா கேப்ப அப்படின்னு அப்பாக்கும் பையனுக்குமே அங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏன்னா அவங்க ஓல்டு கேங், இவங்க யூத் கேங். அப்ப ஜவஹர்லால் நேருக்கு லாகூர் செஷன் கொடுத்தது தான் 26 ஜனவரி 1930 அன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் அனுபவிக்க போறோம். டிசம்பர் 31 ராவி நதிக்கரை ஓரத்துல நம்ம பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ண போறோம். அந்த லாகூர் செஷன்ல தான் பூர்ண ஸ்வராஜ்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. கிளியரா? டன். இப்ப இந்த வட்டமேசை மாநாடுல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 இயர் எல்லாம் படிச்சுக்கணும். 3மே அட்டென்ட் பண்ணது அம்பேத்கர், தேஜ் பகதூர் சப்ரு. எஸ், காந்தி செகண்ட் மட்டும் போவாரு. காந்தி ஜெயில இருப்பாரு. அப்ப இருந்தது லார்ட் இர்வின் வைஸ்ராயா. சோ ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணும் போது அரசியல் என்ன சொல்றது, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அரசியல் கைதிகள், வன்முறையில ஈடுபடாதவங்க எல்லாம் காந்தியோட சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப யாருக்காக காந்தி போராடினாருன்னா பகத்சிங்காக. பட் பகத்சிங் வன்முறையில் ஈடுபட்டதுனால அதுக்கப்புறம் தான் பகத்சிங்க கோர்ட்ல தூக்குல போட்டாங்க. ஃபைன். இது வரைக்கும் ஓகேவா? இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்யூனல் அவார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. கம்யூனல் அவார்ட்ல தான் நமக்கு பிரச்சனை வந்துடும். அதனால நம்ம அம்பேத்கரை கன்வின்ஸ் பண்ணுவோம். அம்பேத்கரை கன்வின்ஸ் பண்ணி கம்யூனல் அவார்டுக்கு பதிலாக நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு 71 சீட்டுக்கு பதிலாக 147 கொடுத்து we will convince. Okay, so Pune Pact, Lord Irwin Pact இங்கே வந்துரும். இங்கே நேரு ரிப்போர்ட்ல இருந்து பூர்ண ஸ்வராஜ் கோரிக்கை வரைக்கும் இங்க போயிருவோம். 1930 இங்கேயும் 1929 30, இங்கேயும் 1930. புரிஞ்சுச்சா? ரெண்டும் கனெக்ட் ஆயிருச்சா? அதுக்கப்புறம் என்னாச்சு 1930க்கு அப்புறம்? 1930 to 47. அப்ப நடுவுல காந்தி சிடிஎம் லான்ச் பண்ணிருப்பாரு, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். எப்ப சிடிஎம் லான்ச் பண்ணிருப்பாரு, சட்ட மறுப்பு இயக்கம்? எது முடிஞ்சு லான்ச் பண்ணுவாரு சிடிஎம்? என்ன இப்படி திணறீங்க? சிடிஎம்ஏ திணறீங்க, பாக்கி எல்லாம் கூடவே சொல்றீங்க, சிடிஎம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. My question is very simple. Question கேட்டா ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்
ரவுலட் சத்தியாகிரகம் முடிஞ்ச உடனே ஜாலியன் வாலாபாக் மசாக்கருக்காக நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. சௌரி சௌரா முடிஞ்ச உடனே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அது மாதிரி சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் சட்ட மரபு இயக்கம்ல சால்ட் மார்ச், தண்டி மார்ச் எல்லாம் போவாருல்ல, அது எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு கேக்குறேன். சைமன் கமிஷன். Ma'am, Government of India பரவாயில்ல, பாருங்க, ரொம்ப திணறீங்க, பாருங்க. நான் தண்ணி குடிக்கிற கேப்ல நீங்க பார்த்து சொல்லுங்க. என்ன ராமோ தெரியலையா? உப்புக்கு வரி போடுவாங்க மேம். அந்த வரியை போடுறப்ப பாருங்க, நான் சொல்றேன்ல, குவெஸ்டனுக்கு ஆன்சர் வேணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எனக்கு வேண்டாம். சிடிஎம்ல ஒரு எபிசோடு தான் உப்பு வரியை மீட்கறக்காக போற தண்டி மார்ச். சிடிஎம் எதுக்காக லான்ச் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். பூர்ண ஸ்வராஜ். காங்கிரஸ் ரீயூனியன். அதனால சிவில் டிசோபீடியன்ஸ். என்னங்க, திருப்பி சொல்லுங்க. பூர்ண ஸ்வராஜ். நேரு வந்து பூர்ண ஸ்வராஜ் கேட்பாங்க மேம். சிவில் டிசோபீடியன்ஸ். என்னது புரியல? நேரு வந்து பூர்ண ஸ்வராஜ் கேட்பாரு. But British gives only dominion. சட்டத்தை மதிக்க மாட்டாங்க மேம். காந்தி 11 பாயிண்ட்ஸ் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க மேம். பிரிட்டிஷ் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ம். அதனால அந்த சால்ட் சத்தியாகிரகா வரும் மேம். தேவப்பிரியா, திருப்பி திருப்பி அதைத்தானே சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம எழுதவே இல்லையா? லார்ட் எர்வின் வந்து சின்னா நேரு அப்புறம் காந்தி கூட எல்லாம் பேசி சொல்லிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டா என்ன ஆச்சுன்னா, நம்ம 1929-30s நம்ம கேட்ட பூர்ண ஸ்வராஜ் நமக்கு கிடைக்கல. அப்பவும் அவங்க செல்ஃப் கவர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. புரிஞ்சிருச்சா? நேரு ரிப்போர்ட்ல நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் லாகூர் செஷன்ல கேட்ட பூர்ண ஸ்வராஜ் எல்லாம் கிடைக்காம செல்ஃப் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கும் போது காந்தி லான்ச் பண்ணது சிடிஎம். ஓகே, அப்ப எந்த சட்டத்தையும் நாங்க வந்து இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டோம், எந்த சட்டமும். அப்ப அதுல ஒரு எபிசோட தண்டி மார்ச் போய் உப்பு சட்டத்தை உடைக்கிறோன்னு போய் உப்பு காட்சி எடுத்துட்டு வருவாரு. அது எத்தனை பேர் போவாங்க, எவ்வளவு நாள் போவாங்க, 246 மைல்ஸ், அதெல்லாம் ஒரு கொஸ்டின். இந்த சிடிஎம் அதுக்கப்புறம் நடுவுல இந்த சிடிஎம்ல இருந்து அரெஸ்ட் பண்ணதான் அவர் ஏர்வாடா ஜெயில இருக்காரு. அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி காந்தி இர்வின் பேக்ட் மூலியமா அவர் எதுக்கு அனுப்புறாங்க? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2. மறுபடியும் அங்க வெறும் கையோட திரும்பி வந்துருவார். எம்டி ஹேண்டடோ திரும்பி வந்தோம்னா சிடிஎம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவார். மறுபடியும் சிடிஎம் மீன் காந்திய அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் 2வது தடவை ஒரு ஜெயில இருக்கும் போது கம்யூனல் அவார்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி அதுக்காக போட்டதான் பூனா பேக்ட். ஸோ அப்பவும் காந்தி ஜெயில இருக்காரு. அதனாலதான் காந்திக்கு பதிலா மதன் மோகன் மாலவியா போயிட்டு வருவாரு. ஸோ பூனா பேக்ட் இயர் வந்து 1932, கம்யூனல் அவார்டும் 1932. ஸோ ஆஃப்டர் பூனா பேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் அந்த சைமன் கமிஷன் பேஸ் பண்ணி, சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன்ஸ் நடக்கும் 1937. இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சிரும். 9/11 ப்ராவின்சஸ்ல ஜெயிக்கும். ஆனா ஜெயிச்சு நல்லா தான் போயிட்டு இருக்கும். 500 ரூபாய் சம்பளம் குறைச்சிருவாங்க, செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ல தான் போவாங்க, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வந்ததுதான் செகண்ட் வேர்ல்ட் வார். ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார்ல என்ன சொல்லிடுவாங்க? வித்தவுட் இந்தியாஸ் permission, without consulting Indian ruling people, பிரிட்டிஷோட வார்ல இந்தியர்களும் இருக்கும்னு சொன்னோன்னே மானம் ரோஷம் எல்லாம் வேலை செஞ்சு இவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ 1939ல இருந்து 45 வரைக்கும் the next phase of freedom struggle. 1939 to 45ல நடுவுல நடந்த முக்கியமான விஷயம் குவிட் இண்டியா மூவ்மெண்ட். ஸோ 39ல ஸ்டார்ட் பண்ணி 41-42ல குவிட் இண்டியா மூவ்மெண்ட் லான்ச் பண்ணிடுவாங்க. அகைன் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் ஒரு லீடர்லெஸ் மூவ்மெண்ட் தான். August 8th ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாளே லீடர் எல்லாம் தூக்கிடுவாங்க. ஒரு சீக்ரெட் ரேடியோ, கிளாண்டிஸ்டைன் ரேடியோ அண்டர் உஷா மெஹதா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் 1940ல இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த வார்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்திருப்பாரு லார்ட் லின்லித்கோ. நீங்க இப்ப வாருக்கு வாங்க, வார் முடிஞ்சோடனே எப்பவாவது சீக்கிரமா நான் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் அப்படின்னு. டொமினியன் ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்மவே நேரு ரிப்போர்ட்லயே நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் 42ல எல்லாரும் ஜெயில இருக்கும் போது இங்க சிஆர் பிளானு, தேசாய் லியாக்கத் பிளானு, தேசாய் லியாக்கத் பிளான், சிஆர் பிளான். அதுக்கப்புறம் வருவாரு இன்னொரு கவர்னர் ஜெனரல் வேவல். அவர் வந்து ஒரு பிளான் போடுவார் கன்வின்ஸ் பண்றதுக்கு. அது லார்ட் வேவல் பிளான். அந்த வேவல் பிளானை டிஸ்கஸ் பண்றதுக்காக ஜூலைல ஷிம்லா போவாங்க. டெல்லியில இருந்து ஷிம்லா போவாங்க. சம்மர் கேபிட்டலா ஷிம்லா போய் ஷிம்லால 25 நாள் பிளான் போடுவாங்க. அது எல்லாமே ஃபெயிலியர். ஸோ இந்த டைம் இட் வில் பிகம்
44-45 ஆயிரும். ஸோ 1945 முடிஞ்சு கிரிப்ஸ் அனுப்புவாங்க. முதல்ல கிரிப்ஸ் மிஷன் பிகேம் a ஃபெயிலியர். அப்புறம் 46ல கேபினெட் மிஷன் அனுப்புவாங்க. அந்த கேபினெட் மிஷனோட அப்ஜெக்டிவ்ல இங்க வேவல ரிமூவ் பண்ணிட்டு மவுண்ட் பேட்டன் வருவாரு. ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து June 3 கேபினெட் மிஷனை பின்பற்றி அரசியல் அமைப்பு எழுதுறதுக்காக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையும் June 3 வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் படி பார்ட்டிஷன் பாகிஸ்தானை பிரிச்சுட்டு இது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது நடுவில் 1940ல ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் லாகூர்ல தனி நாடு கேட்டுருவாங்க. 1940லயே அது நடந்துரும். 1937ல எலெக்ஷன்ல இருந்து இவங்க ரிசைன் பண்ணும் போது அவங்க டெலிவரன்ஸ் டே விடுதலை நாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் 1946ல இன்னும் எங்களை பிரிக்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் அரசியலமைப்பு எழுதுறதுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபையை தான் கூட்டியிருக்கீங்கும் போது டைரக்ட் ஆக்ஷன் டேல இறங்கிடுவாங்க. ஸோ வேற வழியே இல்லைன்னு மவுண்ட் பேட்டன் முன்னாடியே வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவாரு, which happened in 1947. ஓகே, இது வந்து ஜஸ்ட் skeleton ஆஃப் INM. ஐஎன்எம்மோட skeleton 1885ல இருந்து 1947 வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸும் இப்படி நேம் போர்டு மாதிரி அப்படியே ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கு கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் எல்லாம் கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் ஸ்கூல் புக்கோட படிச்சு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா INM is complete. But I'll tell you, இங்க எல்லாம் இந்த கண்டென்ட்லாம் தெரியும் மேம், இந்த ஸ்கெலிட்டன் தெரியாதுன்னா படிச்சதுல பிரயோஜனமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கெலிட்டன் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்கெலிட்டன் மட்டும் நீங்க தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா இங்க இன்ஃபர்மேஷன் சாகர வரைக்கும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும். பகத்சிங் பத்தி நமக்கு தெரியும். லாலா லஜ்பத் ராய் இறந்ததுனால பகத்சிங் வந்து ஜேம்ஸ் ஸ்காட், ஜான் சவுண்டர் அட்டாக் பண்ணாரு. அவர் எஸ்பி, இவர் ஏஎஸ்பி, இதெல்லாம் நமக்கு தெரியும். நேத்து நம்ம டெப்டி கலெக்டர் ரிட்டையர்டு சாரோட இன்டர்வியூ கேட்கும்போது பகத்சிங் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தாரு. அந்த கதை தெரியுதா? எஸ். ஸோ அது இங்க ஆட் பண்ற கதை. இந்த மாதிரி நீங்க சாகர வரைக்கும் நீங்க படிக்கிறதா நிறுத்துற வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கிடைச்சிட்டே இருக்கும். பட் த ஸ்கெலிட்டன் வில் ரிமைன் த சேம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்கெலிட்டன் மட்டும் தரவா தெரிஞ்சாலே ஐஎன்எம்ல 10 கொஸ்டின் வந்தா 4 கொஸ்டின் போட்டுடலாம். ஏன்னா எதுக்கப்புறம் எது முன்னாடி வந்துச்சு, எது பின்னாடி வந்துச்சு, அரேஞ்ச் பண்ணுங்க, எது ஃபர்ஸ்ட் NCMA CDMA. ஸோ ஸ்கெலிட்டன் பேஸ் பண்ணி 4 to 5 கொஸ்டின். ஸோ பாக்கி ஒரு 6 to 7 கொஸ்டின் இந்த ஸ்கெலிட்டனோட கண்டென்ட்ல இருந்து வரும். அதுக்கு நீங்க டெஃபினட்டா படிச்சுதான் ஆகணும், ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஸோ இட் ஹார்ட்லி டுக் ஒரு 40 minutes டு ரிவைஸ். இதோட கண்டென்ட்டோட படிச்சீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல ஃபுல் INM ரிவைஸ் பண்ணிடலாம் 1885ல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் யூரோப்பியன் இன்வேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் பிளாஸே, பக்சார், அதுக்கப்புறம் ரிவோல்ட், சோஷியல் ரிஃபார்மர்ஸ், ட்ரைபல் ரிவோல்ட், சிவிலியன் ரிபெல்லியன் 1857 வரைக்கும் வந்தா போதும். அது ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம். ஒரு நாள் உட்காந்தீங்கன்னா INM ரிவைஸ் பண்ணிடலாம், புக்கோட சேர்த்து படிச்சு முடிச்சு நோட்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ குரூப் 1 எழுதுறவங்க, அடுத்தது எழுதுறவங்க குரூப் 2க்கு எல்லாமே INM இஸ் டன். ஸோ இன்னையோட வி அஃபிஷியலி ஃபினிஷ் INM.